Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 10th standard second unitல example 2.19 பார்க்குறோம். Find the next three terms of the sequence 1/2, 1/6, 1/10, 1/14. ஓகே, ரொம்ப ஈஸி கொஸ்டின். ஸோ இது வந்து என்ன பேட்டர்னில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது 1/2, நெக்ஸ்ட்டு 1/6. இப்போ 2லேருந்து 1 மேலே இருக்கிற நியூமரேட்டர் சேம் தான், டினாமினேட்டர் கீழே என்ன இருக்குது பாருங்கள், 2, 6, 10. ஸோ 2லேருந்து 6 எவ்வளோ ஆட் ஆகிருக்கு, 4 ஆட் ஆகிருக்கு. 6லேருந்து 10, 4. ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் தான் போகுது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இப்போ A1ன்னு எடுத்துக்கலாம், இது A2, this is A3, இது A4. அப்போ நெக்ஸ்ட் டேர்மை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், A5. நமக்கு தெரியும் 1/14லேருந்து ஒன்று ஆட் ஆகியிருக்கு, கரெக்டாக? ஸோ இதை எப்படி போட்டுக்கலாம், 1/14க்கு கூட ஒரு 4 ஆட் பண்ணால் 1/18. அப்போ அடுத்த டேர்ம் என்ன, 1/18. ஸோ நெக்ஸ்ட்டு A6, அப்போ என்ன போட்டலாம், 1/18 கூட 1/18 கூட 4 ஆட் பண்ணால் 1/22. ஸோ A7 போட்டிங்கன்னா 1/22 கூட 4 ஆட் பண்ணால் 1/26. ஓகே, அதில் வந்து செகண்ட் கொஸ்டின் 5, 2, -1, -4, எக்ஸட்ரா. ஸோ நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். இது A1, A2, A3, A4. ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு, குறைஞ்சிட்டு போகுது. அதான் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள், 5ம் 2க்கும் -3 குறைஞ்சிருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா 2க்கு அடுத்து இது சிலவங்களுக்கு பார்க்க தெரில. இப்போ அதாவது நம்ம கிராஃபை ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்டர் 0வாக இருக்குமா, இங்கே 1, 2, 3 அப்படி போகும். இப்போ லெஃப்ட் சைடு என்ன போகும், -1, -2, -3, -4 அதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே 1, 2, 3 போகும், இங்கே மைனஸ் டேர்ம்ஸ். ஸோ இங்கே 4, 5. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே போட்டுருவோமா. ஸோ 5லேருந்து 2க்கு 1, 2, 3 3 குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 2லேருந்து -1. இது தெரியாதவங்களுக்காக எப்படி சொல்லிதாரேன், -3. -1லேருந்து -4, -3. ஓகே, ஸோ இதில் -3 வந்து டிஃப்ரெண்ட். ஸோ எப்படி போட்டுக்கலாம் நம்ம, A5 = -4 கூட -3யை மைனஸ் பண்ணுறோம். ஓகே, புரியுது தானே? ஸோ மைனஸ் பண்ணும்போது -7. ஓகே, நெக்ஸ்ட் A6, அப்போ என்ன வரும், -7 கூட -3 பண்ணும்போது -10. ஸோ A7 which is equal to -10 -3 which is equal to -13. ஓகேவா? ஸோ 3 டேர்ம்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, தேர்ட் கொஸ்டின் 1, 0.1, 0.01, எக்ஸட்ரா. ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, 1ஐ 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கு. ஓகேவா? 1ஐ 10ஆல் டிவைட் பண்ணால் 0.1. நெக்ஸ்ட்டு 0.1ஐ 10ஆல் டிவைட் பண்ணால் 0.01. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ எதனால் நம்ம காமனாக டிவைட் பண்ண போகிறோம், 10ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து A1, A2, A3. ஸோ A4 ஃபைன் பண்ணுவோமா. A4 = A3 என்ன நமக்கு 0.01. அதை 10ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் தள்ளி நமக்கு கிடைக்கும், அதாவது 0.001 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு A5. ஸோ இதை திரும்ப பண்ணுறோம். 0.001ஐ 10ஆல் டிவைட் பண்ணும்போது 0.0001 கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு A6 0.0001 டிவைடட் பை 10 which is equal to 0.0001 இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேவா? ஸோ 3 டேர்ம்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.